Hi students, I am Vivekanandan. In this class, we are going to learn 6th Biology, Chapter 8 Adaptation. In this chapter, we are going to learn habitat, adaptation, terrestrial habitats, desert habitat, mountain habitat. First, habitat. Habitatனா வாழ்விடம். All the living organisms, including the plant and animal, prefer to live in those places which are best suited to their needs. The place, also surrounding, where a plant or animal live is called habitat. Okay, each and every animal present in the earth have the habitat. சரியா, ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் அது எந்த இடத்துல வாழ்தோ அந்த இடம் தான் ஹேபிடேட், அதாவது வாழ்விடம். A habitat provide food, water, air, light, shelter, all production, and a place for breeding to the plant and animal living in it. Different type of plant and animal live in the different habitat. அந்த ஹேபிடேட்டில் மெயினாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபுட், வாட்டர், ஏர், லைட், ஷெல்டர், அப்புறம் ப்ரீடிங்னா அவரோட சந்ததியை பெருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அங்கே இருக்கணும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் லிவ் இன் த டிஃப்ரெண்ட் ஹேபிடேட். ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அதோட வாழ்விடம் வந்து மாறும். ஓகே, சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்: டெசர்ட், மவுண்டன் ரீஜியன், forest, grassland, garden, field, soil, homes, tree, pond, lake, river, ocean or sea, sea source. A plant or an animal is adapted to survive in its habitat. சரி, அப்போ டெசர்ட்டில் இருக்க கேமல் வந்து மவுண்டெயினில் இருக்காது, ஓகே, ஃபாரஸ்ட்டில் இருக்காது. சரியா, அதுக்கு தேவையான அந்த சூழ்நிலை வந்து எங்கே இருக்குன்னா டெசர்ட்டில் தான் இருக்குது. சரியா, ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அந்த ஹேபிட்டட் வந்து மாறும். A plant or animal is adapted to survive in its habitat. All the habitats can be divided into two main groups. That is terrestrial habitat, aquatic habitat. Terrestrial habitatனா நிலப்பரப்பு வாழ்விடம். Aquatic habitat நீர்வாழ் வாழ்விடம். Next, adaptation, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிறது, அதாவது அடாப்டேஷன். A living things can survive in a particular habitat if its body is suited or adapted to the conditions or environment of that habitat. Plant and animal develop a special characteristic or features in their body in order to survive in their habitat or surrounding. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமனே எடுத்துக்குவோம். சரியா, இப்போ வந்து நிறையா சீசன் வந்து மாறுது. வின்டர், சம்மர், ரெய்னி சீசன். இப்போ வின்டர் சீசனில் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக போடுவோம், விண்டோஸை க்ளோஸ் பண்ணியிருப்போம், ஃபேன் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூடாக சாப்பிடுவோம். சரி, அப்போ ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு சர்வை பண்ணுறதுக்காண்டி. சரி, இப்போ சம்மர் சீசன் ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ் ரொம்ப லூஸாக போடுவோம், விண்டோஸ்லாம் திறந்துடுவோம், ஃபேன் போடுவோம். சரியா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன, இளநீ, வெள்ளரி பிஞ்சு, அது மாதிரி வந்து கூலிங் எஃபெக்ட் கொடுக்குற அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்குவோம். சரியா, ஏன்னா அந்த அந்த சீசனுக்கு நம்ம வந்து சர்வே பண்ணணும். சரியா, அதே மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தப்பறம் நம்ம மாற்றிக்கிறது, அதான் வந்து என்னென்னா அடாப்டேஷன். த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பாடி ஃபியூச்சர் ஆர் certain habits which enable a plant or an animal to live in a particular habitat is called adaptation. சரி, இதே மாதிரி இப்போ எங்கள் அனிமல் என்னென்னா அது உடம்புல வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர், அது உடம்புல அதுவே அந்த பார்ட்ஸ் வந்து மாற்றிக்கும். சரியா, எதனால் அப்படி மாற்றிக்குதுன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் அதை வந்து நான் அடாப்ட் பண்ணுறதுக்காண்டி அது பாடியில் உள்ள சில பார்ட்ஸ் வந்து அது மாற்றிக்கும். Terrestrial habitat. Some of the important terrestrial habitat are desert, mountain region.
டெசர்ட்னா பாலைவனம், மவுண்டன்னா மலைகள். நெக்ஸ்ட், desert habitat. See the image. A waterless area of a land covered with a sand and having a little or no vegetation is called desert. சரியா, பாலைவனம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பாலைவனத்தில் நான் தண்ணியே இருக்காது, வெஜிடேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் மணலாக இருக்கும். சரியா, அது மாதிரி இடம் தான் என்ன டெசர்ட். The dominant factors in the desert habitat are scarcity, அதாவது ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். சரியா, அங்கே பாலைவனத்தில் உள்ள டாமினன்ட் ஃபேக்டர் அப்படி என்னென்னா ஸ்கேரிட்டி, தண்ணி பற்றாக்குறை, அப்புறம் நான் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, இன் சச் கண்டிஷன் த பிளான்ட் அண்ட் அனிமல் ஹாவ் டு ப்ரொடக்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் டூ மச் ஹீட். சரி, அந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய பிளான்ட் இல்லைன்னா அனிமல் வந்து என்ன பண்ணும், அங்கே வந்து நான் தண்ணி இருக்காது, அப்புறம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அந்த கண்டிஷனில் வாடுறதுக்காண்டி அதை நம்ம தயார்படுத்திக்கும், அதோட பாடி ஃபியூச்சர் வந்து மாறும். த பிளான்ட் அண்டு அனிமல் இன் டெசர்ட் have developed special future for surviving in hot and dry area of the desert. Next, adaptation in camel. Camel live in hot desert where water is scarce. The body structure of camel help it to survive in desert condition. Camel is adapted to live in a desert because of the special feature. Okay, see the image. First is a hill-like hump. Okay, hump அப்படின்னா திமில் இல்லைன்னா கூணல் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சரியா, இதில் என்ன இருக்குன்னா அவரோட கேமல் வந்து ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுது. சரியா, அது ஃபுட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபேட்டை வந்து இதில் ஸ்டோர் பண்ணுது. சரியா, they can go without eating for a long time. இல்லை அதிகமான அந்த கொழுப்பு ஸ்டோர் பண்ணியிருக்கனால அது வந்து ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருக்கும். சரியா, தண்ணி குடிக்காமல் இருக்கும். என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபேட்டை வந்து அதுக்கு தேவைப்படும் போது அந்த ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த ஃபேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து வாட்டர், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது. ஓகே, a camel hump has fat stored in it. In case of emergency, a camel can break down stored fat to obtain the water. Okay, next வந்து strong sturdy things, அதாவது தொடை வந்து சதை வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெதரி knee pad ஆர் கீலிங். ஓகே, knee pad அப்படின்னா முழங்கால் பட்டைகள் வந்து ரொம்ப லெதரியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். வெப்டு ட்வின்-டோ feet to prevent it from sinking into the sand. அதுங்க ட்வின் டோட், 2 கால் இருக்கும், ரொம்ப ப்ராட் ஃபீட்டாக இருக்கும். சரி, அதனால் என்ன பண்ணணும், மண்ணில் நடக்கும் போது பாலைவனத்தில் கால் வைக்கும் போது உள்ள டக்குன்னு அமைக்கிறாது. ஓகே, இட் டு ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் த சிங்கிங் இன் டு த சேண்ட். நெக்ஸ்ட், லெதரி மவுத் டஃப் ஃபார் சீவிங் தோனி பிளான்ட். ஓகே, அதோட மவுத் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லெதரி மவுத்தாக இருக்கும். சரியா, அங்கே உள்ள செடியில் அப்படி இருக்கும், எல்லா செடியிலையும் மேக்ஸிமம் வந்து முள் இருக்கும். சரியா, அதை வந்து இது பண்ணுறதுக்காண்டி, கிரைண்ட் பண்ணுறதுக்காண்டி, டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி எப்படி இருக்கும், அதோட மவுத் வந்து லெதரி மவுத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சில்ட் லைக் நாஸ்ட்ரில், தே கேன் ஏபிள் டு ஓப்பன் அண்டு க்ளோஸ் டு ப்ரிவெண்ட் த சாண்ட். ஓகே, நாஸ்ட்ரில் அப்படின்னா நம்ம அந்த நோஸ் ஹோலுக்கு அடுத்து இருக்க அந்த பார்ட் தான் அந்த நாஸ்டில். சரியா, அது இதுக்கு என்ன இருக்குன்னா அந்த நாஸ்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த பாலைவனத்து மண் வந்து உள்ளே போகாத அளவுக்கு அதோட நாஸ்டில், அதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர். அந்த நாஸ்டில் வந்து அது தேவைப்பட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் வந்து திறந்துக்கலாம். ஓகே, தே ஆர் ஏபிள் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டு ப்ரிவெண்ட் த சாண்ட். நெக்ஸ்ட்டு லாங் அண்டு புஷி ஐலாசஸ். ஓகே, ஐலாசஸ்னால் கண் இமைகள். லாங் அண்டு புஷி ஐலாசஸ் டு கீப் அவுட் த சாண்ட் அண்டு சன். அதோட கண் இமைகள் வந்து என்ன ரொம்ப பெருசாக இருக்கும். சரியா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கீப் த சாண்ட் அவே. நெக்ஸ்ட்டு, அடாப்டேஷன் இன் சம் அதர் டெசர்ட் அனிமல்.
The desert animal success, desert rat, desert snakes survive by living in burrow during the hot daytime. ஓகே, பாரோ அப்படின்னா பொந்து. சரி, இப்போ இந்த இமேஜை பாருங்கள். அது பாலைவனத்தில் இருக்க ஒரு பாறை. சரி, அந்த பாறைக்கு அடியில் உள்ள அந்த பொந்தில் வந்து என்ன இருக்குது? பாம்பு இருக்குது. ஓகே, the desert animal success, desert rat and desert snake survive by living in the burrows during the hot daytime. The desert rat and snake dig deep burrow in the sand and stay in them during the daytime when it is very hot. சரியா, அது டே டைமில் எப்போதும் நான் ரெஸ்ட் எடுக்கும். ஃபுல்லாக டே டைம் ஃபுல்லாக அந்த பாறைக்கு அடியில் நல்லா தோண்டி, சரியா, அந்த பொந்துக்குள்ளே இருக்கும். சரி, ஏன்னா வந்து வெளியில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். சரியா, அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கும். அப்புறம் வந்து ஏன்னா நைட் ஆனோட தான் நான் அங்கே வந்து கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கும். அப்புறம் தான் நான் போகணும், வேட்டையாட போவேன். வேட்டையாடனா ஃபுட்டுக்காண்டி. The burrow stay cool during the day and hence protect this animal from the sun heat as well as loss of water from their body. The desert rat and desert snake come out of the burrow only during cool night in search of food. Okay, see the image. Next, the desert animal success, desert rat and desert snake pass out a very small amount of urine, hence conserve the water in their body. Okay, in this way, desert animals are adapted to cope up with lack of water in their habitat. சரி, அங்கே உயிர் வாழ்கிற அந்த அனிமல் எப்போதுமே வந்து அந்த யூரின் வந்து கம்மியாக தான் இது பண்ணும். சரியா, ஏன்னா அங்கே வாட்டர் ரொம்ப கம்மி. சரியா, இப்போ அங்கே சர்வே பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஃபுட்டு வேட்டையாடி ஃபுட் நிறைய எடுத்துக்கும். இருந்தாலும் வெளியில் அந்த வந்து இது பண்ணுறது வந்து என்ன, கம்மியான யூரின் தான் வந்து அது வந்து வெளியில் ஏற்றும். ஓகே, ஹென்ஸ் கன்சர்வ் த வாட்டர் இன் த பாடி. நெக்ஸ்ட், adaptation in desert plant. In hot desert habitat, water is not available to plant in sufficient quantity around the year due to meager rainfall. பாலைவனத்தில் தேவையான வந்து மழையும் பெய்யாது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட், அங்கே உயிர் வாழக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு தேவையான அந்த வாட்டரும் கிடைக்காது. Moreover, the high temperature in hot desert increases the evaporation of water from the leaf. அங்கே டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த எவாப்ரேஷன், ஓகே, எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர், அதாவது எவாப்ரேஷனோட டிரான்ஸ்பிரேஷன், ஓகே, டிரான்ஸ்பிரேஷன் ஆஃப் water from the leaf. Okay, the loss of water in the leaf of plant is called transpiration. Temperature அதிகமாக இருக்கனால transpiration ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். The plant in desert habitat are well adapted to cope with a shortage of water and high temperature by storing water. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய அந்த டெசர்ட் பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா அடாப்டட் டு கோப், எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அந்த ஸ்கில் அதுக்கு இருக்குது. ஓகே, ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது, வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா, நெக்ஸ்ட், some of the adaptation which help the desert plant to survive in hot and dry environment. Cactus is the most common plant found in the desert. Desert ஏரியாவில் மோஸ்ட்லி என்ன பிளான்ட் இருக்கும் அப்படின்னா அந்த கேக்டஸ். ஓகே, த அடாப்டேஷன் விச் ஹெல்ப் த கேக்டஸ் பிளான்ட் டு சர்வைவ் இன் தி ஹாட் அண்ட் ட்ரை என்வாயன்மெண்ட் இஸ் some plant have the horizontal root system just below the surface. ஓகே, அந்த ரூட் சிஸ்டம் கிடைமட்டமாக போகும். ஓகே, some plant have the horizontal root system just below the surface, okay, to get the water. Okay, some plants have long tap root to reach the groundwater. Okay, 7 to 10 meter deep. Okay, some plant have the long tap root. அந்த root 7 to 10 meter deep போய் அங்கே உள்ள வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும். Small leaf or spine, glossy and waxy leaf all reduce water loss. ஓகே, இப்போ கேக்டஸில் பார்த்தோம்னா the
leaf is converted into the spine. Okay, the leaf, the cactus plant have modify the leaf in the forms of the spine or though. Okay, எதனால அப்படி மாற்றிச்சு அந்த லீஃப் வந்து ஸ்பைனாக மாற்றிச்சு அப்படின்னா டு அவாய்ட் த டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, டு ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ transpiration. Okay, since the cactus plant lose very little water through transpiration, they can survive in desert on the stored water for a long time. Some plants store water in the root, stem, leaf or fruit. Those are called succulent. Okay, அது எக்ஸாம்பிள் வந்து ஆலிவேரா. ஓகே, சொத்துக்கத்தலை அது பார்த்துருப்பீங்க. சரி, அங்கே என்டையர் பிளான்ட் ஸ்டோர் த வாட்டர். Okay, some plants store water in the root, stem, leaf or fruit. Okay, these are called succulent. Example வந்து ஆலிவேரா, சொத்துக்கத்தாழை. Seeds can stay dormant for the year. Okay, dormant அப்படின்னா ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும். Okay, seeds can stay dormant for the year but can germinate quickly when it rain. சரியா, எப்போ கம்மியாக டக்குன்னு மழை பெய்யுதோ, சரியா, இப்போ அதுக்கு தேவையான வாட்டர் கிடைக்குதோ அப்போ வந்து என்ன பண்ணும், அது வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட், mountain habitat. A very high hill is called mountain. Hill அப்படின்னா மலை. ஓகே, மவுண்டன் அப்படின்னா அந்த ஹில் வந்து கண்டினியூ ஆகிட்டே போனால் அது வந்து என்ன, மவுண்டன். The mountain habitat are usually very cold and windy. In many mountain regions, snowfall occur in winter. Some of the mountain, however, always remain covered with snow. சரியா, பெரும்பாலும் மலை பிரதேசம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். சரியா, அந்த காத்தோட்டமாக இருக்கும். ஸ்னோஃபால் வின்டர் சீசனில் எப்போதும் வந்து ஸ்னோஃபால் இருக்கும். பெரும்பாலான மலை வந்து எப்போதுமே வந்து அந்த பனினால் மூடி இருக்கும். Adaptation in plant to mountain habitat. The tree can survive in extremely cold and windy mountain habitat due to the following adaptation. இது மாதிரி சூழ்நிலையில் எப்படி அங்கே பிளான்ட் வந்து வாழும் அப்படின்னா, for this reason the tree in mountain habitat are usually cone shaped, having the sloping branches. சரியா, எங்கள் இமேஜில் இருக்க அந்த ட்ரீயை பாருங்கள், அதோட ஷேப் எப்படின்னா கோன் ஷேப்பில் இருக்கும். சரியா, கோன் ஷேப்டு ஹேவிங் ஸ்லோப்பிங் பிரான்ச்சஸ். ஓகே, ஸ்லோப்பிங் அப்படின்னா சாய்வு. சரியா, எதனால் அப்படி இருக்குன்னா, தி ஷேப் ஆஃப் தி மவுண்டன் ட்ரீ மேக்ஸ் த ரெயின் வாட்டர் அண்ட் ஸ்னோ டு ஸ்லைட் ஆஃப் ஈஸிலி வித்தவுட் டேமேஜிங் த பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ். சரியா, பனி பெஞ்சிட்டே இருக்கும், இல்லை மழை பெய்யுது அப்படின்னா அந்த ட்ரீக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், சரியா, ஸ்லோப் அப்படின்னா அதை வலிக்கிட்டு போயிடும். ஓகே, தி ஷேப் ஆஃப் த மவுண்டன் ட்ரீ மேக் த ரெயின் வாட்டர் அண்ட் ஸ்னோ டு ஸ்லைட் ஆஃப் ஈஸிலி வித்தவுட் டேமேஜிங் த பிரான்ச்சஸ் அண்ட் லீஃப். நெக்ஸ்ட், many mountain tree have small needle-like leaf, due to which the leaf lose very little water in windy condition. சரியா, mountain tree, most of the mountain tree have the needle like leaf. சரியா, needle like ஊசி மாதிரி இருக்கும் அந்த இலை. சரியா, எதனால் அப்படி இருக்குன்னா டு அவாய்ட் த லாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, in the windy condition. ஓகே, அதாவது transpiration. This help the mountain tree to survive in the winter when all the soil water is frozen in the form of ice and not available to the root. ஓகே, வின்டர் சீசனில் அது வந்து என்ன வாட்ரு இருக்காது. சரியா, எல்லா வாட்டரும் என்ன வந்து ஃப்ரோஸ் ஆகிரும். சரியா, அப்படியே உறைஞ்சி போயிடும். சரியா, அது மாதிரி சமயத்தில் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இதோட லீஃப் எப்படி இருக்குது, நீடில் மாதிரி இருக்குது, ஊசி மாதிரி. The needle-like leaf have a thick waxy layer or cuticle. Okay, waxy layerனா நான் மெழுகு மாதிரி இருக்கும் அந்த இலை. சரியா, thick waxy layer or cuticle to reduce the loss of water through transpiration and to protect them from damage by rain and snow. சரியா, டிரான்ஸ்பிரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டியும் அப்புறம்
to protect them from damage by rain and snow. Next, the broad-leaved trees found on mountain shed their leaf before the onset of the winter. This prevent such for losing water from the leaf and help in the survival during the winter when all the water in soil is frozen and hence not available to the root. ஓகே, அதாவது ப்ராட் லீஃப் அப்படின்னா பரந்த அகன்ற லீஃப். சரியா, அந்த லீஃப் வந்து வின்டர் சீசன் வரதுக்கு முன்னாடி என்ன எல்லா லீஃபும் வந்து கீழே ஊந்து கொட்டிடும். சரியா, அந்த இமேஜை பாருங்கள். சரியா, இந்த எதனால் ஊந்து கொட்டுதுன்னா டு அவாய்ட் த லாஸிங் வாட்டர் ஃப்ரம், ஓகே, லாஸிங் த வாட்டர் ஃப்ரம் த லீஃப் அண்ட் ஹெல்ப் த சர்வைவல் டூரிங் வின்டர். சரி, வின்டர் சீசனில் வந்து என்ன வாட்டர்லாம் உறைஞ்சி போயிருக்கும். சரியா, அப்போ வந்து டிரான்ஸ்பிரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காடி. ஓகே, என்ஸ் நாட் அவைலபிள் டு த ரூட், அந்த வாட்டர் ரூட் வந்து அன்ஏபிள் டு அப்சர்வ் த வாட்டர். சரியா, அப்புறம் இன்னொரு சில டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த டிரான்ஸ்பிரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த வின்டர் சீசனில் எல்லா லீஃபும் என்ன ஆகிரும், கீழே வந்து ஆனால் உளுந்துரும் அப்படியே. ஓகே, the broad leaved tree found on mountain shed their leaf, எல்லா லீஃபும் நான் கீழே வந்து கொட்டிடும். ஓகே, see the image. அதுக்கப்புறம் அந்த கிளைமேட் வின்டர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி எல்லா லீஃபும் வந்து வளர்ந்துடும். நெக்ஸ்ட், adaptation in animal to mountain habitat. The animal living in mountain habitats are also adapted to the extremely cold environment present there. One of the most common adaptation found in all animals living in the cold place like mountain is that they have a thick skin or fur to protect them from cold environment. சரி, இது மாதிரி கோல்டு மவுண்டெயினில் இருக்கக்கூடிய அந்த அனிமல், சரி, அதுவும் அங்கே சர்வே பண்ணி ஆகணும். அப்படி சர்வே பண்ணி ஆகணும்னா அதோட பாடி ஃபியூச்சர் எப்படி மாறுதுன்னா திக் ஸ்கின், அதோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஆர் ஃபர் அப்படின்னா ஸ்கின் ஏர். சரி, அது உடம்புல ரோமங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, திக் ஸ்கின் ஆர் ஃபர் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் கோல்டு என்வாயன்மெண்ட். ஓகே, ஸ்னோ லியோபர்ட், யாக், mountain goat, okay, brown bear, okay, bald eagle. Okay, these are some of the animal living in the mountain. Okay, we will now describe the adaptation in mountain goat. Adaptation in mountain goat. Mountain goat has to live in the cold climate of mountain as well as to run up the rocky slopes of the mountain for grazing. ஓகே, மவுண்டெயினில் வாழக்கூடிய அந்த கோட் வந்து அங்கே உள்ள கிளைமேட், ஓகே, கோல்டு கிளைமேட்டையும் தாங்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான உணவு, ஓகே, எப்படி கிடைக்கிது, கிராசிங், ஓகே, மேய்ச்சல், அங்கே உள்ள அந்த ராக்கு இல்லை இடையில உள்ள அந்த புல் இல்லைன்னா வேறு எதுவும் செடி, சரியா, அதை சாப்பிடணும். சரியா, அதுக்கு தகுந்தாப்பில் அது வந்து அங்கே அடாப்டேஷன் வந்து பாடி அடாப்டேஷன் மாறணும். A mountain goat is adapted to cold and rocky environment of a mountain habitat as follows. First one, the mountain goat has long hair to protect it from cold and keep it warm. அந்த இமேஜை பாருங்கள். அந்த மவுண்டன் கோட்டுக்கு வந்து அது உடம்புல வந்து அதிகமான வந்து முடி, அது ஏர் இருக்குது, லாங் ஏர். சரி, இது என்ன பண்ணுதுன்னா இட் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த கோல்டு அண்ட் கீப் இட் வார்ம். செகண்டு, the mountain goat has strong hooves for running up the rocky slopes of mountain for grazing. Okay, hooves அப்படின்னா அதோட கால்கள். Okay, the hard and rough feet of the animal are called hooves. சரியா, அந்த ஸ்ட்ராங்கான ஹூஸ் இருக்கிறனால தான் அது மலையோட இடுக்கில் போய் அங்கே உள்ள அந்த புல் செடியை சாப்பிடுது. சரியா, அப்படி சாப்பிட்றதுனால தான் இன்னும் சர்வை பண்ண முடியுது. The mountain goat has strong hooves for running up the rocky slopes of mountain for grazing. The hard and rough feet of the animal are called hooves.
ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டீச்சிங். நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.